விருச்சிக நேயர்கள் எப்போ பார்த்தாலும் மனசுல வந்து ஏதாவது ஒரு கற்பனையில இருப்பாங்க. அந்த கற்பனை குதிரை ஓடி விட்டுட்டே இருப்பாங்க. குறிப்பா ஒரு விஷயங்க, முக்கியமான விஷயம். தயவுசெய்து இந்த காலகட்டத்தில நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் உஷாரா இருங்க. ஃப்ரெண்ட்ஸ் தான் சார், எல்லாம் நல்லவன் தான் சார். நண்பன்லாம் சார் கெட்டவன் நல்லவன். நண்பனாலும் நல்லவன் தானே சார் அப்படின்னு சொல்லி டயலாக்லாம் இருக்கு. உண்மதான். அது உங்களுக்கு தான் தெரியும். யார் நல்லவன் கெட்டவன்றது. அதனால நண்பர்கள் விஷயத்துல கொஞ்சம் உஷாரா இருங்க. 2வது ஒரு புதுசா வேலைக்கு போறீங்க. இல்ல வந்து ஒரு ஜாப் சர்ச் பண்றீங்க. அந்த ஜாப் கிடைக்குமானா கண்டிப்பா இந்த காலத்துல உங்களுக்கு கிடைக்குங்க. இன்னொன்னு ஒரு இடம் வாங்க போறோம், வீடு கட்ட போறோம்னா தாராளமா பண்ணுங்க. அதுக்கான சாத்தியக்கூறு இந்த காலகட்டத்தில அமையுது. திருமணமாகாத விருச்சிக ராசி நேயர்களே இந்த காலகட்டம் திருமணம் ஆகும். என்ன சார் எல்லாம் நீங்க சொல்றீங்க பாசிட்டிவா. ஆனா எதுவும் நடக்க மாட்டுதே. அதுக்கான வழி என்ன? ஏன்னா அடி வாங்குறது எங்களுக்கு தான் தெரியும். நீங்க மத்த யூடியூப்ல வர மாரி எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க. நீங்க அத தான் சொல்றீங்க. விருச்சிக ராசியில எனக்கு தான் தெரியுது என் கஷ்டம் என்னன்றது. புரியுது சார். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஏன் நடக்க மாட்டுது? எல்லா விருச்சிக ராசினருக்கும் பிரச்சனை இல்லல்ல. சிலருக்கு தான் பிரச்சனை இருக்கு. அத எங்கேயும் யோசிச்சு பார்த்தீங்களா? கரெக்ட்டு தானே? ஆமாங்க. ஏன்னா, நம்ப ஜாதகம் இருக்குல்ல, அதுதான் நம்ம கர்மா. நம்ம முன் பிறவியில பண்ணிட்டு வந்தது தான் இந்த பிறவியில நம்ம பயன அடையிறோம். ஸோ, அப்டின்னும்போது நம்ம கர்மா வந்து என்னன்றது நம்ம அத உணர்ந்துட்டாலே, அத சரி பண்ணிட்டாலே பிரச்சனை தீர்ந்துரும். இது எங்க போனா சரியாகும்? பரிகாரம் பண்ணா சரியாகுமா? சத்தியமா ஆகாது. கோயிலுக்கு போனா சரியாகுமா? ஆகும். அது தாக்கம் கொஞ்சம் குறையும். ஆனா, அது ஃபுல்லா கிளியர் ஆகாது. வேற என்ன சார் பண்றது? சித்தர்கள் ஜீவ சமாதிக்கு போங்க. அங்க போனா தான் இந்த கர்மா கிளியர் ஆகும். ஏன்னு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, சித்தர்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்டவங்க. அவங்க நெனச்சாங்களே எத வேணா செய்ய முடியும். குறிப்பா சில விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா வைங்களேன், சில ஜீவ சமாதிக்குலாம் போயிட்டு அந்த சாமியோட அந்த வரலாறுலாம் படிக்கும்போது, அந்த ஒரு பண்ண அந்த அற்புதங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அச்சோ! அப்படி மெய்சிலிர்க்குங்க இருக்குங்க. ஏன்னா செத்தவனெல்லாம் வந்து ஏந்திச்சு நடக்க வச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து கேன்சர் பேஷண்ட் அப்படின்றது வந்து கேன்சர்ன்ற ஆள்கொல்லி நோய். அதுக்கு மருந்து கிடையாது. இன்னைக்கு தான் வந்து நவீன காலகட்டத்தில மருந்து இருக்கு. அப்பலாம் பார்த்தீங்கன்னா, விபூதி குடுத்து கிளியர் பண்ணவங்கலாம் இருக்காங்க. நம்ம சித்தர்கள். அந்த ஜீவ சமாதிலாம் போய் அந்த விபூதி எடுத்து கேன்சர் பேஷண்ட் வந்து யூஸ் பண்ணும்போது பயன்படுத்த என்ன ஆகும்னா, அந்த கேன்சர் சரியா இருக்கு. அனுபவபூர்வமா வந்து நெறைய பேர் உணர்ந்திருக்காங்க. அதனால தான் சொல்றேங்க. சித்தர்கள் ஜீவ சமாதிக்கு போனீங்கன்னா, உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு. ஏன்னா, எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, மனசு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்படாது. ஏன்னா வந்து அங்க சந்திரன் நீச்சம் அடைஞ்சிருது. ஸோ ராசிநாதன் நீச்சம் அடைஞ்சனால பார்த்தீங்கன்னா, அவங்க ஏதோ ஒரு விஷயத்த குழப்பத்தில ஓடிட்டே இருப்பாங்க. அந்த மனம்ன்றது எங்க கட்டுப்படும்னா, சித்தர்கள் ஜீவ சமாதிக்கு போகும்போது தான் கட்டுப்படும். ஏன்னா, அங்க போய் அவங்க உட்காரும்போது தான், நான் யாரு? நான் எதுக்கோசம் இங்க வந்திருக்கேன்? நான் எதுக்கு இவங்களுக்கு வந்து பிள்ளையா பொறந்தேன்? எனக்கு ஏன் இவங்க மனைவியா அமைஞ்சாங்க? நான் ஏன் இவங்களுக்கு கணவனா அமைஞ்சேன்? அப்படின்ற விஷயம்லாம் வந்து இருக்குல்ல. தன்னை உணர்தல் இருக்குல்ல, அந்த உணர்தல் தான் சித்தர்கள் ஜீவ சமாதி. அங்க போனா தான் நம்ம உள்ள இருக்க ஆன்மா இருக்குல்ல, நம்ம ஆன்மா அங்க இருக்க அந்த பரமாத்மா கூட போய் ஐக்கியமாகுங்க. ஏன்னா சித்தர்கள் அங்க லைவா உட்காந்துருக்காங்க ஜீவ சமாதியில. அவங்க சும்மா ஒண்ணும்லாம் இல்ல. அவங்க லைவா உட்காந்துருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது அந்த ஆற்றல் அங்க போய் உட்காரும்போது அனுபவிக்க முடியும். அங்க போய் நீங்க ஒரு 1 மணி நேரம் உட்காரும்போது தான் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆன்மா அங்க இருக்க அந்த பரமாத்மா கனெக்ட் ஆகும். ஸோ ஒன்ஸ் கனெக்ட் ஆயிடுச்சுனாலே பார்த்தீங்கன்னா வைங்களேன், அது சும்மா இருக்காது. அடுத்து நம்ம ஆன்மா. நம்மள வந்து நல்ல விஷயம் பண்ண தோணும். நம்மளுக்கு வர பிரச்சனைகள வந்து அத முன்னே இன்டிமேட் பண்ணிடும். அது எப்போ பண்ணும்னா, நம்ம ரெகுலரா அந்த ஜீவ சமாதிக்கு போக, போக, போக நம்ம ஆன்மா வந்து வலுவடையும். நம்ம ஆன்மா வந்து அங்க பலம் பெறும்போது பார்த்தீங்கன்னா, அதுதான் ஆன்ம பலம். அந்த ஆன்மா பலம் அடைஞ்சிட்டாலே போதும். நம்மளுக்கான பிரச்சனை என்ன விஷயம் இதெல்லாமே வந்து நம்ம டீப்பா நம்மளே வந்து சிந்திச்சு செயல்பட ஆரம்பிச்சிட்டாலே, இந்த கிரகங்கள், இந்த தோஷங்கள்லாம் நம்மள ஒண்ணும் பண்ணாதுங்க. அதுக்கு தான் வந்து சித்தர்கள் ஜீவ சமாதிக்கு போங்க. உங்க பிரச்சனைய நீங்களே நிவர்த்தி பண்ணிக்கோங்க. வாழ்க்கையில சுபிட்சம் அடைங்க. ஓம் நமச்சிவாய.